இன்றைக்கி நான் ஒருத்தரை மீட் பண்ணேங்க. அவர் என் பேரை கேட்ட உடனே நானும் தலை ரசிகன் தான் சொல்லிட்டு குஷி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் மூலமாக சொன்னேன், எனக்கு தலையை பிடிக்கும், ஆனால் தளபதி ரசிகன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஏன் தலை அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு தான் கேட்டார். ஏன் அவர் படத்தை விட்டு போயிட்டார், படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி தான் அவர் கேட்டார். இன்னொன்று கூட சொன்னார், எங்காலாவது ரேஸுக்கு போனாலும் வருஷத்தில் ஒரு படம் எங்களுக்காக பண்ணுவாருன்னு. அதுக்கப்புறம் ஓகே ஜாலியாக ஓகே கொஞ்சம் நேரம் தளபதி பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், பொங்கல் கிளாஷ்னாவே வீரம், அதுக்கப்புறம் ஜில்லா எப்போ வந்து 2014 வந்தது பற்றியெல்லாம் ஓகே பேசிகிட்டு இருந்தோம். இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் வீரம் மூவி வந்துட்டு கர்நாட்டிக்கில் கோயம்புத்தூர் தேட்டரில் பார்த்தோம். அதே தான் கங்கை யமுனாலையும் கோயம்புத்தூரில் தான் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாம் ஓகே, எனக்கு கிளாஷ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஆனால் எங்களோட 50வது படம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதை அவர் கரெக்டாக சொல்கிறாருங்க, சுறான்னு. அதுதாங்க அந்த படம் வந்ததுக்கப்புறம் வச்சு செஞ்சாங்க பாய்ஸ் எல்லாம். அது கூட பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு. அடுத்த வருஷமே தலையோட 50வது படம் வந்துச்சு, மங்காத்தா. அதுக்கப்புறம் இந்த பாய்ஸ் நம்மளை சும்மா விடுவாங்களா? அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே 50th மூவிங்கிறது வந்துட்டு இவங்க சொல்லும்போது ஓகே இதை வச்சு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்துட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சேரும்போது ஒரு சண்டை மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் அது இப்போ ஓகேவா, நாங்கள் அதை பற்றி ஜாலியாக தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அப்போல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்குங்கிறது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் என் மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு, இந்த மனுஷன் நம்மளை அழுக வைக்காமல் போக மாட்டார் போல இருக்குன்னு. ஏன்னா யார் ரசிகனாக வேணாலும் நீங்கள் இருங்க, உங்கள் ஆள் படத்தில் நடிக்க மாட்டாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மூவின்னு மட்டும் இல்லை, இப்போ ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டில் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னபோது எப்படி இருந்துச்சு? கிங் கோலி ஒரே ஒரு ஃபார்மேட்டில் தான் விளையாடுறாரு. அவர் இது டெஸ்ட் மேட்ச் ஓகே, டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடும்போது எவ்வளோ ஃபேன்ஸ் பார்க்க வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆள் கிளம்பும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல்